அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வெல் மிஷன் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில 5th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொழில் வளர்ச்சிகளுடைய எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்த்துருப்போம். ரைட்? ஸோ இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ இவங்களோட தொழில்துறை வளர்ச்சிக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த தொழில்துறைகள்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படிங்கறத போன வீடியோல பார்த்துருப்போம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாவே நம்மளுடைய தொழில் உற்பத்தி செய்யறதுக்காகவும் தொழில் வளர்ச்சி மேம்படுத்துறதுக்காகவும் அதிகமான முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சிகள் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ரைட்? இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன விதமான தொழில் உற்பத்திகள் இருந்துச்சு, இந்தியாவில் என்னென்ன மாதிரி தொழில் உற்பத்திகள் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ முதல் உலக போர் நாட்டை தொழில்மயமாக்குவதற்கு ஒரு இடைக்கால தடையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்தனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா பக்கமே ப்ராப்பரா அவங்களால அவங்களோட இண்டஸ்ட்ரீஸோ ஆர்கனைசேஷன்ஸோ எதையுமே உருவாக்க முடியாம ஒரு இடைக்கால தடையா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரியலோட செக்டர்ல பயங்கரமா ஒரு பூம் ஆச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாவே எல்லாமே வளர்ச்சி அடைறதுக்கு ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் டைமா பிரிட்டனுடைய கிழக்கு நோக்கி திட்டமிடலுக்கு ஜப்பானுங்கிறது ரொம்ப சவாலா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவன் பயமுறுத்திக்கிட்டே இருந்தா என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது இங்கிருந்து ஒரு நம்ம ட்ரேட் பண்ணும்போது அவங்களை போய் கைப்பற்றதா இருக்கட்டும், அவங்களுடைய நாடுகளை எடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய பாதைகள் வழிமறிக்கிறதா இருக்கட்டும், எந்த கடல் வழியா வராங்க அப்படின்னா அந்த கடல் வழிகளை அவங்க சப்ரஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஜப்பான் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்துச்சு. அப்ப ஜப்பான் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்சிங் ஃபோர்ஸா தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பாரம்பரியமிக்க வர்த்தக பாதைகள் எல்லாமே தாக்குதலுக்கு உள்ளாகலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு முக்கியமான விஷயமே. சரிங்களா? சோ இதனால என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இந்தியாவில தொழில்துறை வளர்ச்சி அவசியம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டாங்க. சோ முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, யூஎஸ்ல இங்கிருந்து இங்க போய் இல்லைன்னா இந்த இதுல நம்மளோட ரஷ்யா, சைனா இந்த இடத்துலதான் அவங்களுடைய வர்த்தகங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல போய் எடுத்துட்டு வரும்போது ஜப்பான் இங்க குறுக்க வருது அப்படிங்கிற ஒரு ரீசனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிருந்து டைரக்டா இந்தியாலேயே அப்ப நம்ம சோர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதனாலதான் இந்தியாவில வளர்ச்சிகள் இன்னுமே அதிகமாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க, பிரிட்டன் தனது கட்டுப்பாட்டுல இருந்த இந்திய முதலீட்டாளர்களுக்கு சில சலுகை கொடுத்துச்சு. ஓகே, இப்ப இவங்களை வச்சு இவங்களுக்கு என்ன பண்ணாங்க, கல்வியில இருந்து எல்லாமே நம்மளுக்கு தேவையான வர்க்கத்தை உருவாக்கலாம் அப்படிங்கறத மெக்காலே கல்வி குழுக்களே நம்ம பார்த்திருப்போமா. சோ அப்படி இருக்கும்போது இந்தியால அப்ப நம்ம ஏன் இண்டஸ்ட்ரீஸ் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு ஒரு ஐடியா வருது. சோ அது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு சலுகை கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கன்னு சொல்லிட்டு ஒப்பீட்டு தளர்வு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரெசெஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் ஃப்ரீயா விட்டுக்கலாம், இந்த இதெல்லாம் நீங்க இண்டஸ்ட்ரியில நீங்க பில்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கக்கூடிய சில தளர்வு கட்டுப்பாடுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம போரினால் கிடைத்த உள்நாட்டு சந்தை விரிவாக்கம். ஓகேங்களா? இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போர் மூலியமா அவங்களுக்கு தேவைக்கூடிய பொருட்களை நம்ம உற்பத்தி செய்யறதுக்காகவும் இங்கிருந்து அங்க எடுத்துட்டு போறதுக்காகவும் உள்நாட்டுல சந்தை விரிவாக்கம் அப்படிங்கிறது பெருசா இருக்கு. அப்ப தொழில் மயமாக்கல இது எல்லாமே சேர்த்து ரொம்பவே ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்டா 1916ல ஒரு தொழில்துறை ஆணையம் நியமிக்கப்படுது. இது மூலியமா எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு தொழில்துறை சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு அந்த ஆணையம் மூலியமா சரி செய்யறதுக்காக. ஸோ 1916 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிகிற கட்டத்துல 1914 to 18 நடந்திருக்குமா. ஸோ 1916ல லக்னோ பேக்ட்னு வச்சுக்கலாம். லக்னோ ஒப்பந்தத்தப்போ முதல் முறையா தொழில்துறை ஆணையம் அப்படிங்கிறதும் நியமிக்கப்படுது. அப்ப போர்க்காலத்துல பருத்தி மற்றும் சணல் தொழில்கள் அதிக அளவு வளர்ச்சியை காட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பருத்தியும் சணலையும் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவுக்கு முன்னேற்றம் வளர்ச்சிகள் அதிகமாவே இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதே காலகட்டத்துல எஃகு துறையிலுமே அதிகமான வளர்ச்சி இருந்துச்சு. என்ன ரீசன், இது மூலியமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய வெப்பன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படிங்கறத விஷயம். அதே டைம்ல பண்ணல ஜூட்டும் காட்டனும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் அதுவுமே யூஸ் ஆக ஆரம்பிக்குது. இதையும் தாண்டி வளர்ச்சி அடைந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காகிதம், வேதிப்பொருட்கள், ஸோ அங்க இருக்கக்கூடிய நம்மளுக்கு தேவைக்கூடிய கெமிக்கல்ஸ், ஸோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பாண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க, புது புது விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே இதுல யூஸ் ஆச்சு. அப்ப காகிதம், வேதிப்பொருட்கள், சிமெண்ட், உரங்கள், தோல் பதனிடுதல், ஸோ இது எல்லாமே ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கே வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறது சொல்ல முடியும். 1882ல தான் லக்னோவில் முதல் காகித ஆலை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ கூப்பர் பேப்பர் மில் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய முதலாளிகளால். ஸோ இதுவுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயம் தான். அது வரைக்கும் ஐரோப்பியர்கள் தான் முதலாளிகளா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கூப்பர் பேப்பர் மில் அப்படிங்கறத 1882ல ஃபர்ஸ்டா இந்தியர்களால உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஓகேங்களா?
அதுக்கப்புறமா ஐரோப்பியர்களால் இத்தகர் காகித ஆலை மற்றும் பெங்கால் காகித ஆலை அப்படிங்கிறது நிறுவப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ 1904 மദ്രാஸ் நகர்ல தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இவங்க காலடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிச்சு. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென்னிந்தியாவில். ஸோ தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் அப்படிங்கிறது மெட்ராஸ்ல உருவாகுது இந்த இயர் 1904. அப்ப சிமெண்ட் உற்பத்தியை தொடங்குறாங்க. 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல அளவுக்கே வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாமே வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுல ரொம்ப எஸ்பெஷல் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தோல் பதினும் தொழிற்சாலையும் அதுல ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா. சோ அந்த டைம்ல தோல் பதினும் தொழிற்சாலைகள் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்லிப்பர்ஸ் தைக்கிறதுக்கா இருக்கட்டும், இதெல்லாமே லெதரை வந்து நம்ம பதப்படுத்துவோம்ல, அதுதான். ஸோ இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா மாட்டோட தோல் இல்ல மிருகங்களுடைய தோள்கள்ல இருந்து எடுத்துட்டு அந்த லெதரை வந்து பதப்படுத்துவாங்க. ஸோ அதுதான் வந்து தோல் பதினும் தொழிற்சாலை. ஸோ வேலூரா இருக்கட்டும், ராணிப்பேட்டை, ஸோ அந்த ஏரியால எல்லாத்துலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தோல் பதினும் தொழிற்சாலை இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுவே வந்து 19th செஞ்சுரியோட பின்னாடி தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 1860 கான்பூர்ல வந்து கவர்மெண்டாலேயே ஒரு தோல் பதினும் தொழிற்சாலை வந்து உருவாக்கப்பட்டுச்சு இந்த இயர் ஆஃப் 1860. ஓகேங்களா. ஸோ அப்போ 1905 ஃபர்ஸ்டா இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதினும் தொழிற்சாலை ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 1904 மெட்ராஸ்ல தோல் பதினும் தொழிற்சாலை கொண்டு வந்தாங்க. 1905 இந்தியர்களுக்கு சொந்தமான முதல் தோல் பதினும் தொழிற்சாலை அப்படிங்கிறது உருவாக்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா. ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூப்பர் பேப்பர் மில். ஸோ எப்பெல்லாம் எந்தெந்த மாதிரிலாம் இண்டஸ்ட்ரி வந்து உருவாக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி கல்கத்தாவில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 19th செஞ்சுரியோட பிற்பகுதியில மைசூர்ல இந்த கோலார் தங்க சுரங்கம் அப்படிங்கிற இடத்துல தங்கம் வெட்டெடுக்கக்கூடிய பணி வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சுதான் நம்ம KGF அப்படிங்கக்கூடிய மூவியே வந்திருக்கும். ஸோ கோலார் கோல்டு ஃபீல்ட். ஸோ இது எப்போ வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க, எப்போ வந்து இங்கிருந்து தங்கம் வெட்டெடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவுமே வந்து 19th செஞ்சுரியோட பிற்பகுதியில தான். அப்போ போர்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி அப்படிங்கிறது இந்த உற்பத்தியாளர்கள், அதாவது மேனுஃபேக்சரும் ப்ரொடக்ஷனும், இது எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு மேசிவ் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பிரிட்டனை கம்பேர் பண்ணும்போது, பிரிட்டன் மற்றும் இந்த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா சராசரியை கம்பேர் பண்ணும்போதும் இந்திய தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ 1923 to 24 ஒரு சின்ன அங்கேயும் ஒரு பிரேக் நடந்திருக்கும். ஸோ இந்த பிரேக் அப்புறமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நெசவு தொழிலுமே வந்து சிறப்பா இருந்துச்சு. ஸோ அந்த பிரேக் எதுக்காக, முதலே எடுத்துமே பருத்தியும் நம்மளுடைய ஜூட்டு தானே ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நெசவு தொழில்களும் உருவாக ஆரம்பிச்சது. அப்போ நூல் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளா இருக்கட்டும், ஜவுளி தொழிற்சாலை இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பீக்ல போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. எப்ப ஜப்பானால அந்த சைட் போய் நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, ஏஷியனோட ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போய் நம்மளால ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது இந்தியாவில எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. அப்படியே ஆர்கனைஸ் பண்றது மூலியமா இந்தியாவிலுமே வந்து அதிக அளவுக்கு வளர்ச்சி இருந்துட்டே இருந்துச்சு. சரிங்களா. அப்போ 1923 to 24 நெசவு தொழிலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறந்த அளவுக்கு சிறப்படைஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த போரோட காலத்துலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தறிகள், சுழலச்சுகள், இது எல்லாமே வந்து உயர ஆரம்பிச்சது. அதனாலதான் ஜவுளி தொழில் அப்படிங்கிறது முன்னேற ஆரம்பிச்சது. அப்ப 1929, 30 வந்து இந்தியாவில 44% நம்ம வெளியிருந்து அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேங்களா. சோ பருத்தி பொருட்கள் வந்து 1933, 34 என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா பெருமந்தம் அப்படின்னு காரணமாக. ஸோ அது வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியிலிருந்து எடுத்துட்டு இருந்த ஒரு வெளிநுகர்வு அப்படிங்கிறது இருந்தது 20.5% வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திருப்பியுமே அது வந்து ஒவ்வொரு இடமா வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரைசிஸ் வரும்போது, எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது தமிழ்நாட்டிலுமே வந்து டவுன் ஆகுது. அதுக்கப்புறமா திருப்பியும் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இந்த வளர்ச்சியை பதிவு செய்யறதுக்காக 2 தொழில்கள் which is சர்க்கரை உற்பத்தியும் சிமெண்ட் உற்பத்தியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்களா. சோ அதை மேட்ச் பண்றதுக்காகன்னு சொல்லிட்டு இது ரெண்டையுமே கொண்டு வராங்க. என்னது, சர்க்கரை உற்பத்தி அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில்களும் சிமெண்ட் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப போர்களுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் கப்பல் தொழிலும் வளர்ச்சியை அடையுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஸோ முதல்ல நம்ம ஸ்டீம் நேவிகேஷன் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்போம், ஸோ சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லி வரும்போது 1905 வந்து நம்மளுடைய சூரத் வந்திருக்கும். 1906 வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. 1907 வந்து ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிஸ் கொண்டு வந்திருப்பாங்களா. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 1919 சிந்தியா நீராவி கப்பல் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு, கப்பல் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு நீராவி கம்பெனியை வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா. எப்போ, இந்த இயர் ஆஃப் 1919. ஓகே. சோ இது எல்லாத்துக்குமே வந்து முன்னோடியா இருந்துச்சு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அப்ப 1939 பிரிட்டிஷாருடைய பம்பாய் நீராவி கப்பலையும் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த சிந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இந்த துறையில் 8 இந்திய நிறுவனங்கள் செயல்பட்டு வந்துச்சு.
இதுல கப்பல் துறையில ஓகேங்களா. சோ இந்தியனுடைய ஆர்கனைசேஷன் அசோசியேஷனுமே இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இரண்டாம் உலகப் போருடன் ஒரு புதிய கட்ட உற்பத்தி துவங்கி அது இயந்திர உற்பத்தி, விமான போக்குவரத்து, ரயில் பெட்டி, ரயில் என்ஜின் உற்பத்தி, பலவற்றுக்கான உற்பத்தி தொழில்களாய் விரிவடைய ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல டெவலப் ஆக ஆரம்பிச்சு இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கக்கூடியது செகண்ட் வேர்ல்ட் வாரும் போது ஒரு பீக் ஸ்டேஜே அடையக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப அதோட அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ பார்ட்ஸ் உருவாக்குறது, ரைட். ஸோ மிஷினரி பார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ மிஷினரி பார்ட்ஸ் உருவாக்குறது இருக்கட்டும், நம்மளுடைய ஏர்கிராப்ட்ஸ் உருவாக்குறதா இருக்கட்டும், விமான போக்குவரத்து, ரயில் பெட்டி, ஸோ ட்ரெயினோட என்ஜின்ஸ் இதெல்லாத்தையும் உருவாக்கம் வந்து இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு அப்படிங்கிறதே நம்மளால பார்க்க முடியும். அப்போ பொருளாதார மந்தத்துல தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னை மாகாணத்துல இது வந்து கொஞ்சம் கணிசமான அளவுக்கு நம்மளுடைய growth நல்லாவே இருந்துச்சு. எஸ்பெஷலி கோயம்புத்தூர்ல பார்த்தோம் அப்படின்னா 1896 ஸ்டெயின்ஸ் மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில் இருந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்னைக்குமே வந்து பார்த்தோம்னா ஸ்டெயின்ஸ் மில் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதான் விஷயம். இன்னைக்குமே வந்து இதுதான் ஸ்டெயின்ஸ் மில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஸ்டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டெயின்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா. ஸோ இந்த ஸ்டெயின்ஸ் மில் அப்படிங்கிறது வந்து 1896 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்காகன்னு சொல்லிட்டு எந்த விதமான இந்த நூல் நூறுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பெருசா எந்த இதுவும் வரல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது தவிர வேற எந்த ஆலைகளும் வரவில்லை. இப்போ பொருளாதார பெருமிதத்தால் ஏற்பட்ட நிலத்தினுடைய விலை வீழ்ச்சி அப்படிங்கிறது, குறைந்த ஊதியத்துல தொழிலாளர்கள் கிடைக்கிறாங்க, ஸோ வேலைவாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது, எல்லாருமே ஈஸன் நம்ம சர்வை பண்ணா போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்காங்கல்ல, அதனால குறைந்த வட்டி விகிதத்துல கடன் கிடைக்குது, நிலத்தோட விலை வந்து ரொம்ப கம்மியா கிடைக்குது, ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கே வந்து தொழிலாளர்கள் கிடைக்கிறாங்க. இந்த ரீசன்னால கோயம்புத்தூர்ல ஜவுளித்துறையோட விரிவாக்கமும் வந்து அதிகமா போகுது. ஸோ இன்னைக்கு வரைக்குமே ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கோவை, கரூர், ஈரோடு, திருப்பூர் இது எல்லாத்தையுமே சேர்த்தா நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னால அது கோயம்புத்தூர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல இந்த ரீசன்ஸ் எல்லாம் வரும்போது கோயம்புத்தூர்ல ஜவுளித்துறை அப்படிங்கிறது ஒரு நல்ல அளவுக்கே வந்து முன்னேறி இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ 1929 to 37 பீரியட்ல கோயம்புத்தூர்ல 29 ஆலைகள் மற்றும் விதை நீக்கும் தொழிற்சாலைகள் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸா இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வரைக்குமே மிஷினரிஸ் பார்த்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பம்ப் செட்ஸ் எல்லாம் இன்னைக்குமே வந்து கோயம்புத்தூர்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1932 கோயம்புத்தூர் மாவட்டத்துல மதுக்கரையில சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டுச்சு. இன்னைக்குமே சிமெண்ட் தொழிற்சாலை மதுக்கரையில இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து தேர்ட் மோஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த மதுக்கரை சிமெண்ட் ஃபேக்டரி அப்படிங்கிறது வந்து ஒரு லீட் வச்சிருக்கும் ஓகேங்களா. மாநிலத்திற்கே வந்து ஊக்கம் தரதா இருந்துச்சு. இது மூலமா கோயம்புத்தூரே வந்து கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு வளர்ச்சியா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ 1931 36 இடையில மாகாணத்தில் உள்ள சர்க்கரை ஆலைகளுடைய எண்ணிக்கை 2 11 உயர்ந்தது அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ முதல்ல 2 சர்க்கரை ஆலை இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 11 வந்து உயர்ந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதே பீரியட்ல அரிசி ஆலைகள், எண்ணெய் ஆலைகள், சினிமா நிறுவனங்களுடைய பெருக்கவும் வந்து அதிகரிச்சது. இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சு கடைசியில எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாவே பில்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதோட இந்த 5th லெசன் முடிஞ்சிருச்சு. இதோட ஒன் வேர்டையும் நம்ம பார்த்திடலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 1925 முதலே பார்த்திருப்போம். போல்ஷிக்குகள்ல இருந்து தொடங்கப்பட்டிருக்கும் ரைட். ஸோ அங்கிருந்து தொடங்கப்பட்டதான். நம்மளோட இந்தியாவில வந்து பார்த்தோம் அப்படின்னா 1925 உருவாக்க ஆரம்பிச்சது. கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர்? ஸோ ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிறவங்க பகத்சிங் அவங்களோட நண்பர்கள் மூலமா உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இந்திய குடியரசு ராணுவம் அப்படிங்கிறது தான். பின்வருவற்றை பொறுத்துக்க கான்பூர் சதி வழக்கு நம்மளுக்கு தெரியும் 1924, மீரட் சதி வழக்கு 1929, சிட்டகாங் ஆயுத கடங்கு கொள்ளை அப்படிங்கிறது சூர்யா சென், இந்திய தேசிய காங்கிரஸ் கராச்சி மாநாடு எந்த இயர் நடந்திருக்கும் அப்படின்னா 1931. இதுல என்ன முக்கியமான தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்ப 4, 3, 2 and 1. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பவற்றில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்துக்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜத்தீந்திரநாத் தாஸ். அங்க இருக்கக்கூடிய பாரபட்சத்துக்காகவும் சிறையில் நடத்தக்கூடிய ஒரு கொடுமைகளுக்காகவும் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்திருப்பார். பின்வரும் குற்றங்களில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ வட அமெரிக்காவில் ஏற்பட்டது கரெக்ட். வால் ஸ்ட்ரீட்ல ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெருமந்தத்தை விரைவுபடுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் கரெக்ட். பெருமந்தம் வசதிப்படுத்தவர்களை மட்டுமே பாதிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, சாமானிய மக்களையுமே வந்து அது பாதிச்சது. விலை வீழ்ச்சி அடைந்ததால் பெரும் மந்தத்தின் போது சிறப்பான வாழ்க்கை முறையை தொழிலாளர்கள் அனுபவித்தனர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ விலை வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறது கரெக்டா, அதனால ப்ரொடக்ஷனுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ரீசனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாராலுமே வந்து ப்ராப்பரா அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை லீட் பண்ண முடியல. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 and 2. முதலாவது பருத்தி தொழிற்சாலை பொம்பாயில எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1854 தொடங்கப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு சரியான குற்றை தேர்ந்தெடுக்கும் சொல்றாங்க. சிட்டகாங் ஆறுமுறை எய்டஸ் ரெமினிசன்ஸ் என்ற நூலை கல்பனா தத் என்பவரால் எழுதப்பட்டது சரி. கல்பனா தத் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார் சரி. கல்பனா தத் பேரரசுக்கு எதிராக போர் தொடுத்தார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டாங்கன்னு சொல்றாங்க, இதுவுமே சரி. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனைத்தும்.
முதலாவது பயணிகள் ரயில் 1853 இருந்து எந்த இடங்களுக்கு இடையே ஓடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ பாம்பே டு தானே வரைக்கும். ஓகேங்களா. கல்கத்தாவில் முதலாவது சன்னல் ஆலை எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் 1855. பின்வரும் ஒன்றில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கைது செய்யப்பட்டவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்என் ராயும் அரெஸ்ட் ஆயிருப்பாங்க, எஸ்ஏ டாங்கே இருப்பாங்க, ராம் பிரசாத் பிஸ்மில் இவங்க எல்லாருமே வந்து இருந்திருப்பாங்க. ஆனா கடைசியில இவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டு ரீசன்ஸ்னால வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாம் விடுவிச்சிருப்பாங்க. எம்என் ராய்க்கு வந்து பாண்டிச்சேரியில இருக்காங்க, அதனால அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு 4 பேர் மட்டும் இருப்பாங்க. அதுல எஸ்ஏ டாங்கே அப்படிங்கிறவரும் ஒருத்தர். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் எஸ்ஏ டாங்கே. கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ சன்னல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகள் தொழிற்சங்கங்கள் தோன்றின அப்படின்னு சொல்றாங்க. சரி. இந்த வழக்கில் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றம் சாட்டப்பட்டனு சொல்றாங்க. சோ இதுவும் சரி. ஏன் அப்படின்னா அங்க தொழிற்சங்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது இதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டாங்க. சோ கரெக்ட். இவ்வழக்கு நீதிபதி ஹெச் ஹோம்ஸ் என்பவரை முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுவும் சரி. விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் 2 பேருடைய நடவடிக்கைகளையுமே எந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுவுமே சரிதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அனைத்தும் அப்படிங்கறதா சரியான பதில். ஓகேங்களா. ஸோ இங்க அது கொடுக்கல, பட் ஆன்சர் இது 4மே சரி. ஓகேங்களா. இதெல்லாம் கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸ் தான். ஒருவேளை உங்களுக்கு புக்ல இல்லைனாலும் நம்ம வந்து கொஸ்டின் என்கொயரி பண்ணிக்கலாம். புக் பேக் கொஸ்டினாவே இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடியதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதில் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் அதை கொடுக்கல, ஆனா எல்லாமே இது கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட இந்த 12th ஹிஸ்டரியோட 5th லெசன் முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த லெசன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.